என் பிள்ளைகள் இங்கு யாருமே இல்லை என்று தானே பரிதவித்துக் கொண்டிருந்தார்கள். இதோ யார் உன்னை நிராகரித்தார்களோ அவர்களை உன்னை தேடி வரச் செய்வதற்கான ஒன்றை தெளிவாக்கிவிட்டேன். என் மீதின் சத்தியத்தை தர வந்து இருக்கும்போது நீ இதை வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. உன் மனதிற்குள் இருக்கின்ற அழுகைக்கும் கண்ணீருக்கும் விடை கொடுக்கத்தான் இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன். உன் மனதில் என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றாய் என்று நான் தெரிந்துவிட்ட பிறகும் உன்னை ஓரங்கட்டியவர்களை பற்றியும் உன்னை நிராகரித்தவர்களை பற்றியும் எதற்காக தங்கமே அழுது புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய்? நடப்பது எது வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் வருவதை இந்த தாய் பார்த்து கொள்வாள் என்று நீ நம்பிக்கை கொள். பிறர் நம் மீது வெறுப்பை காட்டுகிறார்கள் என்பதற்காக நாமும் அவர் மீது வெறுப்பை காட்ட வேண்டும் என்பதெல்லாம் அர்த்தமில்லை. எவர் மீதும் நாம் வெறுப்பை காட்டிவிட வேண்டாம். யாருக்காகவும் நாம் எடுத்துக்கொண்ட முடிவிலும் மாறிவிட வேண்டாம். மாறாக நாம் அமைதியாக கடந்து வந்து விடுவோம். நடப்பது நடக்கட்டும். நிச்சயம் இந்த தாயின் அருளால் நமக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது. வேறு எதுவும் நடக்காது என்பதில் உறுதியாக இரு. நீ என்ன செய்கிறாய் ஏது செய்கிறாய் என்பதில்லை வாழ்க்கை. என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் உனக்கான வெற்றியை தருவதில்தான் இங்கு வாழ்க்கை அமைந்து கொண்டு இருக்கின்றது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. துன்பத்தை மட்டுமே நீ மனதோடு வைத்து கொண்டு இருந்தால் அது மன அழுத்தத்தை மட்டும்தான் அதிகரித்து கொண்டே இருக்கும். வருவது வரட்டும், என் தாய் பார்த்து கொள்வாள் என்பதில் நீ தெளிவாக இரு. உன் வெற்றியை தீர்மானிப்பதில் நான் உறுதியாக இருந்து கொண்டு இருக்கும் போது உன் பிரார்த்தனையும் வேண்டுதலையும் நிறைவேற்றுவதை தவிர இங்கு வேறு என்ன எனக்கு இருக்கப் போகிறது? நடப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். யாரோ ஒருவருக்காகத்தானே உன்னை நிராகரித்து கொண்டிருந்தார்கள். யாரோ ஒருவருக்காகத்தானே உன் வாழ்க்கையை விட்டு போகிறேன் என்று சொன்னார்கள். அத்தனை சூழ்நிலையும் தாண்டி நீ ஜெயிப்பதற்கான கட்டத்தை எட்டியிருக்கின்றாய் என்னும் போது நீ எதற்காகவும் மன வருந்தவே வேண்டாம். நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகிறது. இனி வெற்றி உன்வசமாக இருக்க போகும்போது நீ எதை நினைத்தும் வருத்தப்படவே வேண்டாம். எந்த ஒன்று உனக்கானதாக இருக்குமோ அந்த ஒன்றை உனதாக்க நான் வந்து இருக்கும்போது நீ எதை நினைத்தும் கண் கலங்காதே. நடப்பது யாவும் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். வெற்றி உனதாகத்தான் மாறப்போகிறது. பயணத்தை தொடங்கி வைப்பதற்கும் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைப்பதற்கும் தான் இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன். அதன் பிறகு எதற்காக கண்ணின் மணியே யாரும் இல்லை என்று நீ நிலை தடுமாறுகிறாய்? யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த தாய் உன் கரம் பற்றி இருப்பதை இன்னுமா உணராமல் இருக்கின்றாய்? எதை இழந்தாலும் நம்பிக்கையை இழக்காமல் என் மீது வைத்திருக்கும் நண்பினை நீ பார்த்துக்கொள். நான் உனக்கு வேண்டியதை தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். நீ உன்னை விட்டு பிரிந்தவர் அப்படியே சென்று விடுவாரோ என்று எண்ணுகிறாய். இதோ உன்னல் உள்ளத்தை புரிந்து கொண்டு உனக்கான விஷயத்தில் இதுதான் நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு இப்பொழுது அவரே உன்னை தேடி வந்து விட்டார். வருகின்ற காலங்கள் வந்ததாகவே இருந்துவிட்டு போகட்டும். எழுதுவது யாரென்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? இந்த வாராகியாக இருக்கும்போது இனி உனக்கு நல்லதாகவும் நன்மையான காரியமாகவும் தான் நடக்கப் போகிறது. வெற்றிக்காகத்தான் என் பிள்ளைகள் இவ்வளவு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து சென்று கொண்டு இருக்கின்றார்கள். அந்த வெற்றியை உனதாக மாறப்போகும்போது எதற்காக கண்ணின் மணியை எதையோ நினைத்து கொண்டு நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? காலங்களையும் கஷ்டங்களையும் கடந்து நீ உன் வெற்றி பயணத்தை தொடர்வதற்கு ஆரம்பிக்கும் போது பிரிந்தவர்கள் எல்லோரும் உன்னை வந்து சேரத்தான் போகிறார்கள். நீ நம்பிக்கை கொள்ளும் தருணத்தை உனக்கு உருவாக்குவதற்குத்தான் இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன். அதிர்ஷ்டத்தின் வாசலில் நீ அடியெடுத்து வைக்கும் போது பலர் சூழ்ந்து கொண்டு எண்ணெய் ஊற்றி உன்னை எப்படியாவது தள்ளி விடலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அதற்கு ஒரு பொழுதேனும் இந்த தாயானவள் நான் சம்மதிக்கப் போவதே கிடையாது.
மனதில் உள்ள வருத்தங்களையும் கஷ்டங்களையும் காயங்களையும் தாண்டி என் பிள்ளைகள் ஜெயிக்க வைப்பதற்கான கட்டத்தை எட்டி இருக்கும்போது அதை கொண்டாடுவதற்கான தருணங்களும் வந்துவிட்டது. பிரிந்தவர் ஒன்று சேர்ந்து உன் வெற்றியை தீர்மானிக்கும் காரணியாக இருக்கும் போது நீ எதற்காக யாருமே இல்லை என்று யோசிக்கின்றாய்? மனதில் இருக்கின்ற வழிகள் அப்படியே நிலையாக தங்கிவிடுமோ என்று எண்ணி விடாதே. அந்த வழிகளை வெற்றி பெற வைப்பதற்குத்தானே இந்த வாராகி நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். நடப்பது எதுவாக இருப்பினும் சரி, உன் வாழ்க்கையை நான் அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்வது உறுதியாகிவிட்ட பிறகு கடந்து போனவர்களை பற்றியும் வெறுத்து போனவர்களை பற்றியும் விட்டு விலகியவர்களை பற்றியும் உன் மனம் வருத்தம் அடைந்து கொண்டு இருக்காதே. உன் மனதில் எந்த விஷயத்திற்காக கண்கலங்கி கொண்டிருந்தாயோ அதற்கு விடை கிடைக்கும் தருணத்தை இந்த தாய் நான் உனக்கு தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். நடக்கப் போகின்ற எல்லா விஷயத்திற்கும் நானே உறுதியேற்ற பிறகு இதற்காக பிள்ளையே நடக்குமோ நடக்காதோ என்றெல்லாம் யோசிக்கின்றாய். தோல்வியடைவதற்கு பல வழிகள் இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் வெற்றி அடைவதற்கு ஒரே ஒரு வழிதான், உன் உழைப்பு மட்டும்தான். அந்த உழைப்பை மட்டுமே பிரதானமாக வைத்துக்கொண்டு உன் மகிழ்ச்சியை பெறுவதற்கான நிலையை எட்டிக்கொள். யார் எப்படிப்பட்டவர் என்று என்ன சொன்னாலும் அந்த விமர்சனத்தை தாண்டி உன் வாழ்க்கையை ஜெயிக்கப் போவது நீயாகத்தான் இருக்கப் போகிறாய். உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. கண் கலங்கி இங்கு ஒன்றுமே மாறப்போவதில்லை. மாறாக அந்த கண்ணீரை துடைத்தெறிந்து விட்டு உனக்கான வெற்றியை தேடுவதற்கான வழியை மட்டும் நீ செயல்படுத்தி கொண்டே இரு. நீ நினைத்த காரியத்தை நான் நடத்தி தருவதற்கு வந்திருக்கும் போது உன் மனதில் உள்ள வழிகளை நான் ஜெயிக்க வைக்கத்தான் போகிறேன். என் பிள்ளையே, உன் சோகத்தை எல்லாம் தாண்டி விட்டாய். இனி வெற்றி பெறும் தருவாயில் என் பிள்ளையை கொண்டு வந்து இருக்கும் போது மனதில் இருப்பது அப்படியே தங்கிவிடுமோ என்று மட்டும் எண்ணி விடாதே. உன் வெற்றிக்கான ஸ்பரிசத்தை தருவதற்கும் நீ வெற்றி மகுடத்தை சூடுவதற்கும் தானே உனக்கு பதிலாக இந்த தாய் நான் உழைத்து கொண்டு இருக்கின்றேன். அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உனக்கான பாதையை தெளிவுபடுத்த இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காகவும் மனம் மருந்தவே வேண்டாம். நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ பதற்றம் அடைய வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் நான் உனக்கானதாக மாற்றுவதற்கு என் கன நேரம் போதுமானது. இதோ உன்னை தேடி உன்னை வெறுத்தவரே வரச் செய்ய வந்து இருக்கும் இந்த வாராகியை விட்டு விடாதே. உன் மனதில் இருப்பதை அறிந்து கொண்டுதான் அதை நிறைவேற்ற வந்து இருக்கின்றேன். நம்பிக்கையோடு இரு. நல்லதை நான் உனக்கு நடத்தி தருவேன். ஓம் வராகி தாயே போற்றி.